மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள குட்லாடம்பட்டி அருவியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். வாடிப்பட்டி அருகே உள்ளது குட்லாடம்பட்டி அருவி. இது மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரே அருவியாகும். மழை காலங்களில் மட்டுமே இந்த அருவியில் தண்ணீர் வருவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது வந்து செல்கின்றனர். வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த அருவிக்கு போதிய போக்குவரத்து, சாலை, பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பாதை ஒன்றும் சரியில்லை, கல்லு முள்ளுமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தைங்க நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு நடக்கிறதுக்கு. இங்கே பாறையெல்லாம் வழுக்குது, ரொம்ப இடம் குளிக்கிறதுக்கு கம்மியா இருக்கு. கம்பியெல்லாம் நீட்டிட்டு அடிபடுற மாதிரி இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் லைட்டா வலிக்கி விட்டாலும் கீழே விழுந்து அடிபடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சரி பண்ணுனா மதுரை மக்களுக்கு வேற சுற்றுலாத்தலம் எதுவும் அவ்வளோ பொழுதுபோக்கு ஸ்தாபனம் எதுவும் இல்லை. அருவிக்கு செல்லும் வழியில் பல இடங்களில் முள் செடிகள் பாதையை மறைத்து வளர்ந்து நிற்கின்றன. மலைக்கு செல்லும் படிக்கட்டுகள் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டதால் சேதமடைந்த நிலையிலும் தடுப்பு கம்பிகள் இல்லாமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் நிலவுகிறது. இந்நிலையில் தற்போது எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று கடந்த சில நாட்களாக சுற்றுலா பயணிகளிடம் வனத்துறையினர் நபர் ஒன்றுக்கு 5 ரூபாய் வசூல் செய்கின்றனர். இது சுற்றுலா பயணிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ரொம்ப சிரமப்பட்டு மேலே குளிக்கலாம் பார்த்தா குளிக்கிறத பார்த்தீங்கன்னா காங்கிரீட் எல்லாம் உடஞ்சி போய் சுக்குநூறாக கிடக்கு. அதை சரி பண்ணலை. இது எதுக்கு இந்த காசு வசூல் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. உடைமாற்று முறை மற்ற எதுவுமே இல்லை. பெண்கள் நிம்மதியாக குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைமாற்று முறை வேற எந்த தனிப்பட்ட வசதியுமே இங்கே கிடையாது. இருக்க மோசமான நிலைமையில தான் இருக்கு இந்த அருவி. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு வசூலை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜ், நியூஸ் 7 தமிழ், வாடிப்பட்டி.